நீ தாழ்ந்தவில்லை நிரூபிச்சுட்டேன். மாமா, இவன் பவுனாவோட படுக்கறையில நுழைஞ்சிருக்கான். நீங்க என்னன்னா பாராட்டு பத்திரம் வச்சுக்கீங்க. வெக்கக்கேடு. அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. அவர் இங்க வரதுக்கு காரணம் நான் தான். ஆமாப்பா, அவர் மேல கொண்ட காதல், கட்டுப்பாடு, சட்டத்திட்டம், ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையும் மறக்கடிச்சிருச்சு. நான் வாழணும்னு நினைச்சா அவர் கூட வாழ்வீங்க, இல்லன்னா உங்க கையாலேயே வாழ்க்கை முடிச்சிருக்க. அவ்வளவு தூரத்துக்கு துணிஞ்சிட்டியா? அதுக்கு காரணம் இவன் தான். உனக்கு தாய் தகப்பு இருக்காங்களா? தகப்பனார் சின்ன வயசுலயே இழந்துட்டேன். தாய் இப்ப என் கூட தான் இருக்காங்க. யாருங்க? ஐயா, ராஜாவுடைய தாயார் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்காங்க. போய் கூட்டிட்டு வா. உத்தரவு. மாமா, நான் அன்னைக்கே சொன்னேன், இவன் கூட்டத்தை இங்க தங்க வைக்காதீங்க, கேட்டீங்களா? ஆனா இன்னைக்கு பூனாவோட அரைக்குள்ள நுழையிற அளவுக்கு துணிஞ்சிட்டான். அவனை வெட்டி அறியாம அம்மா வளைச்சிட்டு வர ஆரம்பிச்சிருக்கீங்களே, எதுக்கு? சமரசம் பேசவா? சம்பந்தம் பேச. ஆமா, அழகும் அறிவு இருக்கு பூனாவை கட்டிக்கிட்டு வாழ, வீரமும் திறமை இருக்கு இந்த ஜமீனை கட்டி காக்க. இதுக்கு மேல ஒருத்தங்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்கு மாமா. அது மட்டும் போதாது மாமா. பூனா, ஆத்திரப்படாத முதல். நான் என்ன சொல்றேன்? மாமா, பூனா உனக்குதான், பூனா உனக்குதான் ஆசை காட்டிட்டு இப்ப அப்பனும் மகளுமா சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறீங்கல்ல? மாமா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த பாடியில இருக்க மாட்டேன். நான் யாருங்கிறத சீக்கிரமே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மோகன், மோகன், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் எதுவுமே கேட்க தயாரா இல்ல. ஐயா, கும்பிடுறேங்க. ஐயா, என்ன மறந்துருப்பீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இங்க செலவு செஞ்சுட்டு இருந்த சிவகாமிங்க நீங்க கூட்டிட்டு வர சொன்னதாக ஒரு ஆள் வந்து சொன்னாரு. மடப்ப, ராஜாவுடைய தாயாரை கூட்டிட்டு வந்தா யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஐயா, இவங்க தான் என்னுடைய தாயார். போனா இதுதான் என்னுடைய மகள். கும்பிடுறேம்மா. ஐயோ, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனசு கேட்டு புருஷன் அடைஞ்சு மங்களகரமா இருமா. இப்ப நீ சொன்னது நடக்கணும்னா உன் மகனை நீ மறந்துடணும். நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையா? உன் மகனை என் மருமகனாக்கி இந்த ஜமீனுக்கே சொந்தக்காரனாக்க போறேன். அதுல உனக்கு விருப்பம் இருந்தா மகன்ற உறவை துண்டிச்சுட்டு இந்த ஊரை விட்டு ஒரேடியா போயிடு. என்ன சொன்னீங்க? நீ என்ன பத்தி கவலைப்படாதப்பா. உனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக அவர் சொல்றபடி எல்லாம் கேட்கணுமா? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? நான் எதுக்காக உங்களை பிரியணும்? காரணத்தை நான் சொல்றேன். இந்த அரண்மனையில செலவு செஞ்சுட்டு இருந்த ஒருத்தியே நான் சம்பந்தியா ஏத்துக்கிட்டு அந்த உண்மை இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா அந்த கலங்கை என் பரம்பரைக்கே தொடரும். அதனால நான் சொல்றேன், உம்மோட மறையட்டும், ஒரு தாய் ஒண்ணு மறக்கட்டும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புத்திசாலித்தனமா நடந்துக்க. உங்க மகை என்ன பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு எனக்கு அழக தந்தது இந்த தாய். என்ன நம்பி நீங்க இந்த ஜமீனையே ஒப்படைக்கிற அளவுக்கு எனக்கு வீரத்தை ஊட்டி வளர்த்தது இந்த தாய். இந்த தாய் இல்லாம நான் இல்லை. இப்ப சொல்றேன், உங்க மகை எனக்கு மனைவியாகணும், நீங்க எனக்கு மாமனார் ஆகணும்னா என்னுடைய தாயை நீங்க சம்பந்தியா ஏத்துக்கணும். அது ஒரு காலம் நடக்காது. அப்ப நீங்க நினைக்கிறது நடக்காது. நான் சொல்றது கேளுங்க. எது சொன்னாலும் உங்க அப்பா கிட்ட சொல்லு. ராஜா, பேசாம என் கூட வாங்கம்மா. எந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ராஜா, வா போலாம். அப்பா, என்ன விடுங்க, நான் அவர் கூட போறேன். நீ போனா என் கௌரவம் போயிடும். என் உயிரை போனாத நான் இழக்க மாட்டேன். போகல போ. அப்புறம் என்ன நடந்தது? மோகன சுந்தர அடியாட்களோட வந்து எங்களை எல்லாம் அடிச்சிட்டு இப்படி சின்னாபின்னம் பண்ணிட்டு போயிட்டான்பா. ராஜா, அது மட்டும் இல்ல, 24 மணி நேரத்துக்குள்ள இந்த ஊர் விட்டு நீ வெளியே போலன்னாக்கா உன்னுடைய உயிருக்கே ஆபத்துன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்கான். ராஜா, இனிமே ஒரு நிமிஷம் நம்ம இங்க இருக்க கூடாது. போலாம். சாக பயப்படுற அளவுக்கு உன் பிள்ளை கோழையும் இல்ல, என் உயிரை பறிக்கிற அளவுக்கு அந்த பைய வீரனும் இல்ல. எதிர்த்து பேசுறதுக்கா என்ன மன்னிச்சிரு. எது வந்தாலும் சந்திக்காம திரும்பி வர மாட்டேன். ராஜா, உனக்கு ஏதோ ஒண்ணா சொன்னா
என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு எனக்காவது நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஐயோ அம்மா, இந்த அம்மா சொன்ன சொல்லுக்கு நீ மதிப்பு கொடுக்கறதாண்டா. மறுப்பு பேசாம என் கூட வா. இல்லைன்னா எனக்கு வழிய விடு. அம்மா, என் கண்ணுக்கு பின்னால் நீ என்ன வேணாலும் செஞ்சு. அம்மா அம்மா, நீ இல்லாம என்னால இருக்க முடியுமா அம்மா? சரிம்மா, சரி. ஐயா, நான் போயிட்டா நம்ம நாடகம் பாதிக்கப்படும் எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு பதிலா வேற யாரையாவது வச்சு நாடகம் நடத்திக்கணும்னு சொல்றியா? ஆமா ராஜா, இந்த ஜமீனுக்கு அதிபதி இல்ல, இந்த ஜகத்துக்கே அதிபதி வந்து சொன்னாலும் உன்னை விட்டுட்டு நாடகம் நடத்த மாட்டப்பா. ஐயா, ராஜா, தாய் இல்லாம நீ இல்லைன்றது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை நீ இல்லாம நாடகம் இல்லைன்றது. ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. ஏம்மா சிவகாமி, நல்லது கெட்டதுல நம்ம எல்லாருக்குமே பங்கு உண்டு. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா ஊருக்கு போறேன்னு சொல்லி எங்களை பிரிக்கிறீங்களே. ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஐயா. அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஜமீன்தாரை போய் பார்த்து சொல்லிட்டு வரேன். எல்லாருமே ஊருக்கு போறட்டும். நானே உங்களுக்கு சொல்லி அனுப்பலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உங்க முடிவுப்படியே உடனே புறப்படுங்க. இந்தாங்க. மன்னிக்கணும் ஐயா, நடக்காத நாடகத்துக்கு நாங்க நவதானியம் கூட வாங்கறது இல்லை. வணக்கம். முடியாது. எனக்கு தான் மனைவி, என் உயிரே போனாலும் சரி, இன்னொருத்தவங்களை அடைய விட மாட்டேன். போனா உனக்கு தான் சொந்தம், நான் சொல்றத கேளு. இல்ல, என்னை ஏமாத்துறதுக்காக நீங்க நடத்த நாடகம். இப்ப வருங்கால மாப்பிள்ள அதாவது நாடக பேர் சொல்லி கொடுத்தாலும் அப்படி நடிக்க சொல்லி அவருக்கு எனக்கு பேச்சை கொடுத்து போச்சு. என் மனசை நான் மாத்திட்டேன். நான் அப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் மாமாவை கல்யாணம் செய்துக்க மாட்டேன். வைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ உயிரே வச்சிருந்த ராஜா ஊரை விட்டே ஓடிட்டான். உனக்காக உயிரை இழக்க துணிஞ்சு உள்ள வந்திருக்கான். உன்னை உண்மையா யார் விரும்புறாங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்க. அப்பா, எனக்கு யார் வேணும்னாலும் விரும்பல. நான் யாரை விரும்புறேங்கிறதுதான் முக்கியம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மோகன் தான் உனக்கு கணவன், நீதான் அவனுக்கு மனைவி. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த மாளிகை விட்டு எங்கேயும் வெளியே போக. இதை ஏன்பா கழட்டி அடிச்சுட்டு? அருந்து போன உறவுக்கு அடையாள சின்னம் இருக்குமா? இதை மட்டும் வீசி எரிஞ்சிட்டா போதுமா? அம்மா, அவளை என் மனசுல இருந்து விட்டெறியணும் தான் முயற்சி பண்றேன். முடியலம்மா. உன்னுடைய தவிப்பு எனக்கு புரியுதுப்பா. ராஜா, நான் சொல்றத கேளு. ஜமீன்தாரோட நிபந்தனையை ஒத்துக்கிட்டு புவனாவை ஏத்துக்க. என்ன மறந்து. அம்மா, கண்ணு ரெண்டையும் வித்துட்டு ஒரு அழகான கண்ணாடியை வாங்கி போட்டு சொல்றீங்களா? ராஜா, உன் வேதனைய என் கண்ணால பார்க்க முடியலையேப்பா. அம்மா, நான் இப்ப சொல்றேன். புவனாவை பத்தி நான் இனிமே பேச மாட்டேன். என்னை விட்டு பிரியறத பத்தி நீங்களும் பேசக்கூடாது. ராஜா,